அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஜோதிட அற்புதத்தை நம் அனைவருக்கும் கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உறவுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம பெரும்பாலும் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடியது, நம்ம ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்போம், காலேஜில் ஒன்றா படிச்சிருப்போம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்போம், ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கும். நம்மளுக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது திடீர்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காரணமே இல்லாமல், அதாவது காரணமே இல்லாமன்னா நமக்கு காரணம் தெரியல, அவ்வளோதான். அந்த மாதிரி திடீர்னு நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை கூட பார்க்கறதுக்கு நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரியான சூழல் வரும்போது அதை ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது நம்ம ஜாதகம் தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுக்குது. இப்போ ஒரு உதாரணமாக நம்ம எடுத்தோம்னா, ஒருத்தரோட இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் மேஷம்னு எடுத்துக்கலாம். அதில் அவரோட நண்பரோட தன்மையை பார்க்கணும். அதாவது தனக்கும் தன்னோட நண்பருக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னா 7வது வீட்டை பார்க்கணும். தற்சமயம் ஒருத்தருக்கு மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னம் 7வது வீடு துலாம் ராசி. துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் 7வது வீட்டிலே இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அந்த ஜாதகருக்கும் அவரோட நண்பருக்கும் இருக்கக்கூடிய உறவு சிறப்பா இருக்கும். அதே இது 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேஷ லக்னம் முடிஞ்சு அதே இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரிஷபம் வரும்போது 7வது வீட்டுல இருந்த சுக்கிர பகவான் 6வது வீட்டுல வராரு. அதாவது ரிஷப லக்னம் இப்போ அவரோட அதிபதி சுக்கிர பகவான் 6வது வீடான துலாம் ராசிக்கும் ஆதிபத்தியம் வாங்குறாரு. ஸோ ஜாதகர் 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் வாங்கி 6வது வீடான துலாம் ராசியில இருக்காரு. அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஜாதகரே பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாரு. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட நண்பர் தான் பிரச்சனைகளை உருவாக்குறாருன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பிரச்சனை தாங்கிட்ட தான் இருக்குங்கிறத அவருக்கு தெரியாது. இது ஏஎல்பி ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அந்த புரிதல் வரும்போது பிரச்சனைக்கு காரணம் தன்னோட நண்பர் கிடையாது, தன்னோட சுற்றுப்புற சூழல் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஈத்து வீட்டுக்காரங்களோ கிடையாது. பிரச்சனைகளுக்கு காரணம் ஜாதகரே காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு புரிதல் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் மேம்படுது. வருஷா வருஷம் ஏதாவது ஒரு கிரக பயிற்சி நடந்துகிட்டே இருக்கு. முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி அந்த சமயத்துல ஒரு பரபரப்பு நடக்குது. எனக்கு இது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, நான் கஷ்டப்படுவேனா இது பண்ணுவேனா அப்படின்ட்டு. எந்த ஒரு பிரச்சனையும் எப்படி நம்ம திறம்பட நம்ம கொண்டு போய் பிரச்சனையை நம்ம தாண்டி நம்ம வாழ்க்கையில நல்ல விதமா வாழ முடியும் அப்படிங்கிறத ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள்ல ஐயா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஐயா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் என்னோட புரிதல்ல நான் சொல்றேன். நான் ஒருத்தருக்கு கிரக அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும், அது ராகு பகவானா இருக்கட்டும், இல்லைன்னா குரு பகவானா இருக்கட்டும், இல்ல சனி பகவானா இருக்கட்டும், கிரக பயிற்சி எவ்வளவு நல்லதாகவும் இருக்கட்டும், எவ்வளவு கெட்டதாகவும் இருக்கட்டும், அவரு தனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு இது பண்ணும்போது தன்னால் ஆன நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும். அப்படி செய்யும் போது கோச்சார கிரகங்கள் வழிவிடும். ஒருத்தரோட கர்ம வினை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் தற்காலத்தில் அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்னா, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டத்துக்கு பணம் தேவைப்படுது, கொடுத்து உதவலாம். ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அவருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்ல என்கிட்ட காசே இல்ல, நான் என்ன பண்றது, நான் ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருக்கேன், ஒருத்தர் கண்ணு தெரியாதவரோ இல்லைன்னா ஒரு வயசானவரோ ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ணலாம், அவங்களை கையை பிடிச்சி இது பண்ணி ரோட கிராஸ் பண்ணி விடலாம். சோ இதுக்கு காசு அவசியமே இல்லை. சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கிரகங்கள் கோச்சாரத்துல கணக்கு எடுத்துக்கிட்டு அது நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஐயா அவங்க திரும்ப திரும்ப சொல்றது, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, மற்றவங்க நம்மளை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காதீங்க, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது அது கிரக பயிற்சி எவ்வளவு ஒரு மோசமானதாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போகும். பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை இந்த குணங்கள் நமக்கு தரும். அப்போ கோச்சாரத்துல கிரக பயிற்சி பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தலாம், நல்ல காரியங்களை செய்யலாம். அப்படி செய்யும் போது கோச்சார கிரகங்கள் கண்டிப்பா வழிபடும். நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி பிறக்கும். இது போன்ற அற்புதமான விஷயங்களை ஐயா அவங்க ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள் மூலமாக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம் மொழிகள்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் வகுப்புகள்ல சொல்லி கொடுக்குறாங்க, நேரடி வகுப்பும் இருக்கு. இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விவரங்களை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஜோதிடம் படிங்க, வாழ்க்கைய
வளமையாக்கிக்கங்க. இது போன்ற ஒரு அற்புத வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள், எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம்.